ஊர்தான். பச்சை மல்ல ஜாமி முன்னு உச்சி மல்ல எருதுன்னோடா தம்பி மேளம் கொஞ்சம் எதமா போடுதாலும் உன்னை சொல்லி குத்தமுள்ள கூட்டம் இங்க இல்ல இல்ல சொல்லி குத்தமுள்ள கூட்டம் இங்க இப்ப இல்ல. பாட்ட பாடித்தான் நாடகத்தை ஓட்டுறேன் தம்பி மேளம். ஏன்னா கலை உலகத்திலே அதிக ஓய்வு உள்ள எடுக்கிறது நடிகர் தான். அதை நான் ஒரு நடிகை ஒத்துக்கிறேன். ஆனால் 10 மணிலேருந்து மணப்பாலேருந்து கரூருக்கு பஸ்ஸு கிடைக்காதீங்க பாரு. அறுபத்தவில்லையோ அப்போ இன்னும் அந்த மனநோயாளி தீரலையா? போய் பரமன்ட்ட மாத்திரை வாங்கி போடுங்க உங்கள் சித்தப்பாட்டை. வந்த நாரதர் உடப்பம்பட்டி கார்த்திக் ராசா உண்மையிலேயே என்னுடைய மாப்பிள்ளை. ஆனால் நாடக கதாபாத்திரத்தை அந்த மனுஷன் மாறவே மாட்டாப்புல. அது ரேஸ் மாடு மாதிரி அந்த குணத்தை மாற்றாது. எத்தனை வள்ளிகளும் இவரோட நடிக்காமல் எழுதி போட்ட காலம். அப்படி ஒரு ஜாம்பவான் உடப்பம்பட்டி கார்த்திக் ராசா என் மாப்பிள்ளை. 12 வயதிலேயே நாடக உலகத்திலே அரிதாரணம் போட்டு அன்றே பல விருதுகளை வாங்கிய ஒரு ஜாம்பவான் மாப்பிள்ளை கார்த்திக் ராசா. ஒரு காலத்தில் அவரை பார்க்க கொட்டையை பிச்சுக்கிட்டு வரும் கூட்டம். இப்போ அவர் பிச்சுக்கிட்டு வர்றாரு. காரணம் விதி. அறிவு சார்ந்த விஷயங்களையும் நல்ல ஒரு நாடகங்களையும் இப்பொழுது பார்க்க ஆட்கள் இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாரும் அதிகமாக பார்த்த தொழில் என்ன தொழில்னா விவசாயம். அதுதானே பார்த்தாங்க. இன்றைக்கி எல்லாருமே விவசாயத்தை விட்டுட்டு வெவ்வேறு தொழிலாக இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்த என் தம்பி ஒரு 1000 பேர் இருக்கு. என் தம்பியை ஊரம் ஓடிட்டேன். எதுக்கு? பள்ளிக்கூடம் போகணும், காலேஜ் போகணும். மைசெட்லேயும் ஆளை காணாம எல்லாம் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். யாரா ஊச்சியாப்பா தொங்காசா நம்ம பாய்ஸா வணக்கம் தலை என் தம்பியை ஆங்க சித்தப்பு உடப்பம்பட்டி கார்த்திக் ராசா. உடப்பம்பட்டியாருக்கும் கலிசேரிக்காரனுக்கும் வழக்கு இருக்கு. வா தீர்த்து பார்ப்போம். செந்துரைக்கின்றேன். கைதட்டலாம். இந்த 7 பேர் நம்ம பாய்ஸ் கைதட்ட. அவன் இந்த நாடகம் நேர்த்திக்கிழமை போட்ட குடும்பத்தாள் யாருப்பா? இல்லை அப்புறம் நாடகம் புழு புழுந்தே இருக்கேன். நேர்த்திக்கிழமை போட்ட குடும்பமே இல்லைன்னா நான் யார்கிட்ட போய் காசு வாங்குறேன்? ஆண்டவா ஆண்டவா எங்கனையாவது போய் 5 அடி நோண்டவா. கேள்வி கேட்குறேன், பேசி பார்ப்போம். உடப்பம்பட்டியாரா கள்ளிசேரியாரா பார்க்கலாம். சாமி வாங்க. பாட்டெலாம் பாட முடியாது. ஆளுக போயிட்டாங்க மணப்பாறையை ஒட்டி. நான் தான் போக சொன்னேன். சத்தம் இல்லாமல் வரணும். இருக்கிற என் பிள்ளைகள் அதை எழுந்துச்சுன்னா உன்னை குறும்பு தெரிக்க ஆரம்பிச்சு விடுறேன். யார என்னைய சொன்னேன்? உங்களை சொல்ல. உங்களை சொல்கிறதுக்கு நான் தகுதியான ஆளா? நான் கிளியாஞ்சட்டி விற்கிறேன். யார் நீங்க? என்னங்க யார் நீங்க? தாசில்தார் செல்லக்கன் இருக்கார்ல, அவர் மயன். இங்க என்ன வேலை? காட்டுக்குள்ள உங்களுக்கு என்ன வேலை? காட்டுக்குள்ளே காவல் பார்க்குறோம். தாசில்தார் மயன் வீட்டில் காலாட்டிட்டு கிடக்காம இங்கே என்ன வேலை? இந்த திமிரெல்லாம் அங்கே வச்சுக்கிறேன். நீங்கள் தானே சொன்னீங்க சந்தனம் பூச உடம்பு இல்லாத ஆளுக்கு எதுக்கும் பிடிச்ச சந்தனம். உன்னையாலதான் வாடக்காத்துக்கு விடுன்னு ஆடுவேன். சந்தனம் பூசாமல் பேசாமல் கெமிக்கலை அரைக்க வேண்டியதானே. ஆளுக்கு அறிவுக்கு தான் தேவையில்லாதது. ஐயா உங்களுக்கு எனக்கு பிடிக்காது. நீங்க தேவையில்லாம நீங்க தான் வார்த்தை விடுறீங்க. என்ன தெரியும்? இல்லை உடம்பு முடியாரு. எத்தனை வள்ளிகளை கண்ணீர் வெடிச்சு வச்சிங்க. அப்போ நீங்கள் மிளகாத்தூள் அரைச்சிங்க. இப்போ நீங்க என்ன இருங்க, ஏன்ட்ட பேச முடியாது. ஏன்னா ஒட்டுமொத்த 12.5 லட்சம் லூசுல பட்டம் வாங்கின வேணாம். 12.5 லட்சம் லூசுகள் போட்டி ஓட்ட போது பட்டம் சிவகங்கை மாவட்டத்தில் ஒருத்தன் வாங்கினேன். அதே எம்கேஆர் லூசு பட்டம். அவன் அடுத்த பட்டத்துக்கு ரெடியா. இதுக்கு நீங்க கை தட்டலாமே. யாரு ஏன் ஆள் தட்ட மாட்டாங்க?
அந்த 7 பேர் வர வாங்கிட்டு மட்டும் எங்க போய் அப்பம் திங்கிறாங்கன்னு மட்டும் பாருங்க. இல்ல நீங்க பேசுறதா நல்லா தான் பேசுறீங்க. என்ன உங்களை தப்பா பேசலையே. இல்லங்க நீங்க உங்களை பெருமையா தாங்க சொன்னேன். இல்ல நீங்க பெருமையா அட இருங்க வரேன். உடம்புமட்டி கார்த்திராஜா என்னன்னே சொன்னேன். இல்ல நீங்க பெருமையா சொல்றதெல்லாம் சரிதான். இருங்க. அட இரியா. இரியா வரைக்கும் போயிட்டியா? நீ என்னமோ பெரிய ஆளுங்கற மாதிரி. டேய் என்ன இரியான்னு சொன்னது என்னடா? இல்ல என்னடா? என்னைய கவுனிங்களீங்க. உங்களுக்கு என்ன தெரியும்னு கேக்குற அளவுக்கு எம்கேஆர் பெரியாளா? என்னங்க எம்கேஆர் பெரியாள் என்ன இவ்வளவு வேத்த வச்சு அப்பம் வாங்கி கொடுத்து நாடகத்தை இல்ல எம்கேஆர் பெரியாள்னா எதுல தெரியுமா? எதுல? மக்களை சிரிக்க வைக்கிறீங்க பாத்தீங்களா? ஆமா. எல்லாரும் அதை பண்ணிட முடியாது. இந்த வந்துட்டாங்க நம்ம வயல இப்பதான் வரீங்களாடா 300 ரூபா சம்பளத்துக்கு இப்ப வரலாமாடா? அவங்கள உங்க சீனுக்கு வர சொல்லி இந்த கை தட்டுறதுக்காக ஆள் இல்லைன்னு பக்ரீன்ல இருந்து வந்திருக்கேன். ஆள் குட்டியா இருந்தா கை தட்டு வாங்குறியா? அப்புறம் பூரா இருந்தா அந்த 7 பேர் உட்காந்துருக்காங்களா அவங்க 2 அப்பம் ஒரு டீ 1 லிட்டர் பெட்ரோல். ஐயா சிரிக்க வைக்கிறது எல்லாருனாலையும் முடியாது. ஏழையின் சிரிப்பிலே இறைவனை காணலாம். தப்பு. என்ன முத வார்த்தையிலே மாட்டிக்கிட்டாப்ல. என்னப்பா தப்பு? ஏழையின் சிரிப்பு பணக்காரன் சிரிப்போ சிரிச்சா பல்ல காணலாம். கை தட்டலாம். நான் சொல்றது பழமொழியா? நான் சொல்றது அவங்க என்னைக்கு ஒரு ஏழை மனிதன் சிரிக்கிறானோ அப்ப அவன் வாழ்க்கையில உயர் சிவகங்க அங்கு 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 மைசெட் ஓனர் யாரு தலை பிடிச்சார். தம்பி யாரு தம்பி நீங்க? ஏங்க என்னைய கூட வாடா கூடான்னு பேசுங்க. அவரை யாரு இதெல்லாம் சொல்லாதீங்க. யார் தம்பி என்ன கேட்டீங்கன்னா நான் உங்களை மரியாதை எல்லாம் பேசவே இல்லை. ஏங்க மோசமான ஆளுங்க. முதல்ல நான் கேட்க உங்க 2 பேருக்கு என்னையா வேலை? என்ன தெரியும்? முனிவர்கள் தவம் பண்றாங்க. உங்க 2 பேருக்கு என்ன வேலை? சம்சாரிக்கு தவம் இருந்து அப்படியே அக்கினி எரியுது. அம்மையா சம்சாரிக்கு என்ன வேலைங்க? டேய் டேய் என்னடா இது? மைசெட் ராகுல் மயன் இல்ல என்னமோ வேற என்னமோ பானை முட்டி பானை உடைக்கிற மாதிரி ஏதாவது கொண்டு வந்தா வைரல் ஆகும்னு கொண்டு வரேன். பேசுறதெல்லாம் தெரியாது. என்ன தெரியுங்கிற வார்த்தையெல்லாம் கேட்காதீங்க சரிங்களா? இருங்க உடம்பு மட்டியாரே மண்டை சூடாகி போயிடும். ஏங்க நீங்க நாடக உலகத்திலே என்னோட மூத்த ஒரு கலைஞர். நீங்க அவர் போட்டிருக்க வேஷம் ஆனா என்ன உங்கள்கிட்ட ஒரு கெட்ட வழக்கம். என்ன மாமனா இருந்தாலும் மச்சானா இருந்தாலும் இந்த மேடைன்னு வந்துட்டு எல்லாத்தையும் அசிங்கப்படுத்துற நோக்கம் உங்களுக்கு உண்டு. நிச்சயமா இருக்கு. உடம்பு மட்டியாரே நீங்க எப்படி மண்டையா இருங்க. உங்க மேல ஒரு மரியாதை வச்சிருக்காது. மறுபடியும் நீங்க கெடுத்துக்காதீங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் பேச சந்திக்கிறோம்னு உங்களுக்கு பெருமையா சொல்லிட்டு வர வந்தேன். இது எதுக்கு? ஏன் தேன்றாட்டு பேச? இதுவே யார் முதல்ல? இருங்க அதுதான் தெரியாம வந்திருக்கேன். என்ன அப்படின்னா பாத்தீங்களா அந்த அளவுக்கு மண்டகனமாடா உனக்கு? படிச்சது ஊரா வெயிட்டா நிக்குது. என்ன வாயத்திறன்னு சொல்லாத அளவுக்கு உனக்கு மண்டகனடா? வாயில எது இது யார் அப்பனே? நீ இடத்துல யாரையும் பண்ண முடியாது. ஏய் டயலாக் நிச்சா. நான் உங்களை பிணைய சொல்லலங்க. நீங்க யார் அப்பனேன்னு கேட்டேன். யார் அப்பன்னா என் பிள்ளைக்கு நான் அப்பேன். ஓ தெளிவா பேசுறீங்க. ஆமா. மீண்டும் அன்னதானம் நடந்து கொண்டிருப்பார். உங்களை தானே வித்தியாசமா பாக்குறேன். காட்டுக்குள்ள ஒருத்தன் டீப் லைட்டை தூக்கிட்டு வரேன். நீ இடத்துல கடையம்பட்டி சமயக்காரர் இருந்தால ருது அது மயம் புது. நீ உன் மயனுக்கு அப்பன் தானா? ஆமாங்க. உன் மயனுக்கு அப்பன் உன்ட்ட யார் சொன்னது? என் பொண்டாட்டி. அதுக்கு தான் தெரியும். என்ன அவள் தான் தெரியும். என்ன தெரியும்? யாருக்கு பெத்தம்னு? புருஷன் நீங்க தான். ஆமா. பிள்ளை பெத்தது என் பொண்டாட்டி. உன்னால வைக்க முடியுமா? வைக்க முடியல. எப்படி முடியும்? என் பொண்டாட்டிய புவான்னு அடிப்பேன். ஏய் புள்ள நீ என்ன பண்ணன்னு கேட்கல. என்னடா பண்ணே? என்ன ஏன்ட்ட கேக்குற? நீ என்ன போதையில இருந்த? பிள்ளை பெத்தது உன் பொண்டாட்டி. தப்பு. என்னது? பிள்ளை பெற காரணமா இருந்தது இவர். சரி. பிள்ளை பெற்றது ஒரு மனைவி. நான் அதைத்தான் கேட்கிறேன். இவனால பிள்ளை வைக்க முடியுமா? இவர் போர் போட்டாலே அங்க வைக்க முடியும். நீ யாரு தம்பி? பரவாயில்ல. அங்கு 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 சிவகங்கை மாவட்டம். நடுவுல வாங்க. நீ தம்பி பின்னாடி போப்பா. நீங்க உள்ள இங்க வாங்க. கேளுங்க. இங்க வாங்க. ஐயா மைக்கு புளுத்துது. இல்ல அவரு உங்களுக்கு சொந்தக்காரர். இவர் யார்? உங்க மயனா? உங்க மயனா? எங்க அப்பா நம்பிராஜ். என்னடா உங்க அப்பனுக்கு வளர்ச்சியே இல்லாம வளர்ச்சி இல்லையா? புளுத்தியே இல்ல. ஐயா இருந்தாரு. நீங்க சொன்னீங்களே இந்த ஆளு பிள்ளை வைக்க முடியாதுங்கறாப்ல. இந்த பொண்டாட்டி தான் பிள்ளை வைக்குமா? ஐயா ஆமா. பொண்டாட்டி வைக்குமா? நம்ம கிச்சா பண்ணா பொண்டாட்டி பத்துறோம். பாத்தீங்களா? கிச்சா வரைக்கும் வரேன். எங்க அப்பா உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு வாய் கூச்சமா இருக்கு. அவன்கிட்ட கூட ஏதாவது பேசி புரியுதா? நான் பண்ணனாலே இவங்க 2 பேரும் பிறந்தாங்க. இல்லைன்னா பிறந்திருக்க முடியுமா? அம்மா உன்னை ஏமாத்திருச்சுப்பா. ஏன் மேனே? உங்களுக்கு நான் பிறக்கல. போறே அறையவா. எந்த பிள்ளையும் ஓஞ்சாடல இல்லையே. தாயா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் வாயு வகர் வேற. ஏன் கை காலும் வேறதேன்.
எப்படியா இருக்கு? தாய்க்கு பெருசா இருக்கு, பிள்ளைக்கு சிறுசா தெரியாது. பழமொழிய ஆராய்ச்சி பண்ணாதீங்க. சரி உள்ள பத்தாருல பத்தாரு உங்க அம்மா பத்தி பொண்டாட்டி வச்சுச்சுல, வச்சு இவர் நாள் பெக்க முடியாட்டியும் இவர் பொண்டாட்டி ஒரு பிள்ளைய பத்தி கொடுத்துச்சு. ஆமா ஆமாவா? ஆமா பொண்டாட்டி ஒரு பிள்ளைய இவனால பெக்க முடியாது. இவர் தானே இது பண்ணாரு. இவர் பண்ணே சரி, இவன் பெத்தானா? வெக்கலங்க, இவருக்கு அந்த இது இல்ல, அதனாலதான் அந்த ஆப்பு இல்ல. இவர் பொண்டாட்டிய நான் பாராட்டணும். ஏன் இவர் ஆம்பளன் இன்னைக்கு ஊர்ல சுத்திக்கிட்டு இருக்க காரணம் யாரு தெரியுமா? கருப்ப பையில இந்த சவுகார பைய கட்டிட்டு கூட சொல்ற பிள்ளைய. பாலமேடா சென்னை நைனா கேரி பை முண்டை காமெடி எரிச்சிட்டியே. அவ்வளவுதான், நீ அதை கொண்டு விட்டாங்க. சவுக்கார பை. ஐயா, என் பொண்டாட்டி தான் பெத்துச்சு. அந்த பிள்ளை பிறக்கிறதுக்கு காரணமா நான் இருந்தேன். நீங்க போய் ஒரு மாங்கன்று வைக்கிறீங்க. சரி, என்ன கன்று? மாங்கன்று வச்சது யாரு? வச்சது நான் தான். கண்ணு சின்னதா இருக்கு. சரி, சிறுசதை பெருசாக்கணுமா? தண்ணி ஊத்தணும். தண்ணி ஊத்துறோட கண்ணு என்னவாங்க? கண்ணு பெருசாகும். சவாசியா வேகமா அடிக்கிறான். சிறுசா பேசாக்குவீங்களா? அவர் இன்னைக்கு அந்த மிஷின் கொண்டு வரல, சார்ஜ் இல்ல. கண்ணு பெரிய மரமாயிருச்சு. ஆமாங்க. மரத்துல இருந்து முதல்ல என்ன வரும்? மரத்துல இருந்து வந்து பிஞ்சு வரும், பூ வரும். எடுத்த எப்படா பூ வரும்? ஆமா ஆமா. எடுத்த எப்படி பூ வரும்? அப்ப என்ன இதா வரும்? ஒரு குழந்தை பிறக்குதுன்னா முதல்ல என்ன பண்ணணும்? முதல்ல போய் ஊசி போடணும். பெறலணும். ஆ. குழந்தை பிறந்தக்க பெறலணும், உருளணும், ஆமா. தவக்கணும். அப்புறம் தான் நடக்க. ஆமா, எடுத்த பூ வருமா? அதுல வராது. நீ எல்லாம் காரியாவட்டி ஏரியா தானே? ஆமா ஆமா. நீ எல்லாம் அங்கெல்லாம் பூக்கட்ட அதிகமா இருக்கும்ல? பூ இருக்கு. முதல்ல பூவினுடைய தன்மை என்ன? எப்படா வரும் பூவை? முதல்ல வந்து மொட்டு. மொட்டுக்கு முன்னாடி என்னடா வரும்? மொட்டுக்கு முன்னாடி இது, அது என்னடா அது? தெரியாது. அரும்பு. அங்கிட்டு இருந்து வருது பாரு. அரும்பாகி மொட்டாகி பூவாகி அடி பொன்னாகி பூவா. வானை அவர் நல்லா பாட்ட கிடக்கு. வானாகி. முதல்ல என்ன வரும்? அரும்பு. அரும்புக்கு முன்னாடி காம்பு. ஆமா, காம்பு. நீ முதல்ல காம்பு, அரும்பு, மொட்டு, பூவு. பூவுக்கு அப்புறம் பூவுக்கு அப்புறம் தான் பிஞ்சு. பிஞ்சுக்கு அப்புறம் காய். காய்க்கு அப்புறம் கனி. கனின்னு என்ன? கனி வாங்கனே. கனின்னு என்னையா? பழம். என்ன பழம்? மாம்பழம். வச்சது யாரு? நான் தான். யாரு பழம்? ஏம்பழம். ஐயா, வச்சது நானு. பழம் மாம்பழம். ஓம்பழம்னா ஏம்பழம் இல்ல, ஏம்பழம் ஊசி போச்சு. பச்சது என்ன ஓட்ட? மாங்கொட்டை. அப்படி சொல்ற. மாங்கொட்டை வச்சா என்ன பழம் வரும்? மாம்பழம் வரும். இப்போ ஓம்புல வந்ததுக்கு ஏன் கொட்டையை வச்சுட்டேன். இவன் கொட்டைய வச்சான். சொல்லிட்டால பின்னாடியே போய் அந்த காமெடியை அரைக்கிற. சரி, இந்த நீங்க 3 பேரும் இந்த இடத்துல என்ன வேலை பாக்குறீங்க? இவ்வளவு கேள்வி கேக்குறீங்களே. இல்ல நான் என்னன்னா, நீங்க பொதுவான கேள்வி கேளுங்க. நாங்க என்ன நீங்க கேட்டு சொல்லாம போனோம். ஒரியா பெரங்கிட்ட அடிச்சு பிடிங்க. அவர் கேக்குறாரு. ஏய் வாடா நீ. கொஞ்சம் கோவக்காரன் சாமி. ஏய் கோவக்காரன். எங்க பாலமேட்ல 8 பேர் இது வந்துட்டாரு. ஏய் நான் நாரதரா தம்பி. நாரதரா ஈரதரா. அவர் கேக்குறாருன்னா கேக்குற பால் சொல்லியா முதல்ல. உங்க அப்பாங்க மன்னிச்சுக்கங்கப்பா. தெரியாம கிராமத்து வாசி. கோவப்படாரு சுருக்கு சுருக்கு. சாமியார் அவரு உங்களை பார்த்தா சாமி மாதிரி தெரியல. சாணி ஒரு மணிக்கு இருக்கு. கூட்டிட்டு போக சொல்லி மண்ணனை ஊத்தி எரிச்சு. இப்ப நான் உங்கள்ட்ட ஒரு விஷயம் கேக்குறேன். கேளுங்க. புராணம் பேசணும்னா அது வந்து புராணம் படிச்சவங்கள்ட்ட பேசணும். நீங்க எல்லாம் நினைச்சுக்கிறது இவங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு. ஐயா, பையன் அத சொல்ல. இப்பதானே தெரியுது. 3 பேர் ஏதோ இருக்காங்க. வாயில பேசி அசிங்கப்படுத்திடுவாங்க. ஏய் நீ ஏதோ வாயில வரத எல்லாம் பேசுறாங்க வைக்கிறாங்க, அதை வச்சு சிரிக்கிறான்னு சொல்லி பேசிக்கிறியா? ஐயா, நான் புராணம் பேசணும்னா படிச்சவங்கள்ட்ட தான் பேச முடியும். உங்கள்ட்ட என்ன பேசுறேன்? புராணம் பேசுங்க. என்ன படிச்சிருக்க பேசுங்கன்னா நீ என்ன பதில் சொல்லிப்பிடியா? அப்புறம் வேணாம், நீ இவ்வளவு நாள் எம்கேஆர்னு ஒரு பேர் வச்சிருக்க, இன்னைக்கு வீடியோ வேற பூராத்தி உட்கார வச்சிருக்க. ஐயா ஏற்கனவே ஒரு 15 மாணவிங்க பேரை கெடுத்துட்டாங்க. அப்புறம் உன்னை அப்புறம் ரொம்ப அசிங்கப்படுற மாதிரி என்ன பண்ணி. நான் என்ன கெடுறதுக்கு? நீங்க கேளு கேளுங்க. ஆனந்து, நான் கேள்வி கேட்டா உங்களால பதில் சொல்ல முடியாது. கேள்விக்கு பதில் சொல்லாட்டி சுட்டு புடுங்கய்யா. சுட முடியாது. ஃபாரஸ்ட் ரைடு. அப்ப பதில் சொல்ற தைரியம் இருக்கு இருக்குல்ல? கேளுங்க கூடுறத கூடுறோம். கமக எவ்வளவுதா கேக்குற அப்படி வணங்கி சொல்றேன். ஆனா நீ வந்து ஒருத்தனையும் நல்லபடியா உருவாக்கி கொடுக்க மாட்ட. அவங்களாம் இதை பூரா மட்டும் கத்துக்கிறேன். கிருத்திரமாத்தையும் உருவாக்கி விடுவ. என் மாணவிங்க பூரா 3 அறிவு 2 கால் 4. அதை தாண்டி போக விட்டுறாத. ஒன்னு என்னன்றுவாங்க. அப்படி இருக்கவங்க தானே எனக்கு ஸ்டூடெண்டா வருவாங்க. சரி, இப்ப நான் நான் அறிவாளினா எதுக்கு வர்றேன்? இப்ப என்ன என்ன பதில் சொல்லுவீங்களா? அப்படி ஒரு வேளை பதில் சொல்ல முடியலனா டேய் அவனை கூப்பிடுங்க. ஏய் இங்க வாடா. உன் பேர் என்ன? நான் சாமி, உன் பேர் என்ன? என் பேர் சேங்கே மாறேன். நீ 2 பேர்த்தையும் கேள்வி கேக்குறேன். கேட்க சொன்னீல. அம்மா, நீ என்ன பதில் சொல்லலைன்னா உன்னை என்ன பண்ண? அந்த காலத்துல 1250 ரூபாய் புக் வாங்கி படிச்சிருக்கோம். பதில் சொல்லலைன்னா என்ன பண்றது? பதில் சொல்லலைன்னா சுட்டு விடுங்க 2 பேத்தையும். தம்பி பதில் தெரியலைனா அது இப்ப பால் குடிக்கிற நேரம் மறந்துருச்சு. சரி, எல்லா பேரும் பேசுவாங்க, புராணம் பேசுவாங்க. ஆமாங்கய்யா. அவன் புராணத்தையும் விஞ்ஞானத்தையும் அறிவியலையும் சேர்த்து கலந்து ஒரு கேள்வி கேட்கிறேன். என்ன வேணும் சேருங்க. மைதாவுக்கு சேருங்க,
ஆனா இவ்வளவு நேரம் விளையாடுறதுமா பேசுனீங்க, கேள்விங்கிற இடத்துக்கு வர சொன்னது நீங்க. அண்ணே என்னண்ணே சரிங்களா? பதில் சொல்லலைன்னா நீங்க தான் பொறுப்பு. கிட்டத்தட்ட 50,000 60,000. என்னடா 50,000 60,000 3 பேரும் முழுகிட்டு உட்காந்துருக்காங்க. ஒத்த கேள்விக்கு நீங்க பதில் சொன்னா சரி. இந்தியாவிலேயே மிகப்பெரிய உயரிய விருது எது தெரியுமா? சரி, என்ன பெரிய விருது? பெரிய விருது தாயா. என்ன விருது? உனக்கு இன்னும் புரியுற மாதிரி கேட்கிறேன். இந்திய ராணுவத்தில் இருக்கக்கூடியதுல இப்ப மிக உயர்வான விருது என்ன விருது? பாரத ரத்னா. ராணுவத்திலேயாடா? இருங்க, பாரத ரத்னா விருது பெற்றவர் யார் தெரியுமா? நான் அதை கேட்கல. யாரு தேவையில்ல உட்கார்ந்து அத்துப்பிடுவேன். நான் என்ன நான் என்ன கேட்டுக்கிறேன்? பாரத ரத்னா எங்கடா? பாரத ரத்னா சொல்லி வருவியா இல்ல? அப்படியே இதுக்கு தானே நான் வரலேன்னு சொன்னேன். நான் உங்களோட புராணத்துல கேட்கலையா? இது சாதாரண நடைமுறையான விஷயம் தானே. இன்னைக்கு இந்தியாங்கிற ஒரு நாடு இவ்வளவு பாதுகாப்பா மக்கள்லாம் உட்காந்துருக்கோம்னா அதுக்கு காரணம் எல்லையில போராடக்கூடிய மாவீரர்கள், ராணுவ வீரர்கள். ஆமா, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய விருதுல உயரிய விருது எது? அவங்களுக்கு எந்த விருது கொடுத்தாங்களோ அந்த விருது கூட அவங்களுக்கு உயர்வானது கிடையாது. எத்தனை பெரிய விருது கொடுத்தாலும் உயிரை பணை வைத்து பார்க்கக்கூடிய ராணுவ வேலைகள் எப்படி சமாளிக்கிறாங்க அவங்களுக்கு? அப்ப வர என்ன சொல்ல வர்றாப்லனா அண்ணே, ராணுவ வீரன் ஒருத்தன் எல்லையிலே எதிரியாளையால் சுடப்பொடி கொண்டு விடுகிறான் நம்ம தமிழன். அந்த தமிழனுக்கு அத்தனை தலைவர்கள் சேர்ந்து மிகப்பெரிய உயர்வான அதிகாரிலாம் சேர்ந்து எத்தனை லட்சம் கோடி கொடுத்தாலும் அந்த உயிரை மீட்டு கொடுக்க முடியுமா? நல்லா சொல்றீங்க. இப்ப வாங்களே, இப்ப எல்லையில போராடி வாயடி விட்டு மூக்கடி ஓட்டு நம்ம தாயகம் திரும்பி நம்ம தமிழ்நாடு திரும்பின ராணுவ வீரருக்கு ஒரு உயரிய விருது வழங்கினால என்ன வருது? உயரிய விருது கிடையாது. முதல்ல ஒரு உடம்புல போட்டது தேசிய கொடி. பாரத் மாதா கே, பாரத் மாதா கே, பாரத் மாதா கே. இவங்க தேசபக்த பார்த்தா எனக்கே பொறாமையா இருக்கு. இதெல்லாம் வந்து விருது இதெல்லாம் விருதுகள் கொடுப்பாங்க. ஆனால் புராணத்துக்கும் நான் சொன்ன இந்த விருதுக்கு ஒரு சம்பந்தம் இருக்கு. என்ன சம்பந்தம்? ராணுவத்தில் கொடுக்கக்கூடிய உயரிய விருதுகள்ல ஒண்ணு பரம்வீர் சக்ரான்னு ஒரு விருது. ஆமாங்க. பரம் அந்த ஐயா என்னது பரம்வீர் சக்ரா? சொல்லக்கூடாது சாமி. ஏயா அது என்னது? எத்தனை தடவை நீங்க சொல்ற பண்ணான்னு சொன்னீங்க. அது என்ன? பரம்வீர் சக்ரா. வேணாம் என்ன கேட்க வரீங்க? என்னையே மறக்கடிக்கிறாங்க பாருங்க. அந்த விருதுல இது வந்து இந்திய அரசால கொடுக்கிற விருது. இந்த விருதுல 4 பக்கமும் 4 எலும்புகள் வரைஞ்ச மாதிரி ஓவியங்கள் இருக்கும். அந்த எலும்புக்கும் புராணத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. ராணுவத்தில் கொடுக்கிற உயரிய விருதுல 4 பக்கமும் 4 எலும்பு 3 எலும்பு வரைஞ்ச மாதிரி இருக்கு. அது ஒரு ஆயுதம். என்ன ஆயுதம் அது? அந்த ஆயுதம் தெய்வத்தோட கையில இருக்கக்கூடிய ஒரு ஆயுதம். எந்த தெய்வம்? ஆத்தா. மூணு ஆயுதம் இருக்கணும். திரிசூலத்துக்கு போயிட்டியா? இருக்க சொல்ல விடுங்க. என்னங்க அவரா அது பண்றாரு? நாங்க சொல்லி போர்ல பேர் வாங்கிறோம்னு சரி சொல்லுங்க. அந்த ஆயுதத்தை வச்சிருக்கிற தெய்வம் யாரு? எதுக்காக அந்த ஆயுதத்தை கொண்டாந்த ராணுவத்தில் கொடுக்கிற அந்த உயரிய விருதுல கொண்டாந்து வச்சாங்க? ராணுவத்திலே அந்த உயரிய விருதில் இருக்கக்கூடிய எலும்புக்கூடு நிறைந்தது மாதிரி இருக்கும். மனித உறுப்புகள் எலும்புகள் போல் இருக்கும். 3 பகுதியிலே 4 பக்கமும் இருக்கும். 4 பக்கமும் சுத்தி இருக்கும். அது என்ன ஆயுதம் என்று கேக்குறீங்க? அதை வச்சிருக்க தெய்வம் யாரு? அந்த ஆயுதத்தினுடைய பெயர் ராணுவ வீரருக்கு தான் தெரியும். மிர்டிங் லேங். ஆந்திராவுல கண்டுபிடிச்சது. தெரியுமுங்க. அது தெரியாம ஐயா இதெல்லாம் நான் 17 வருஷத்துக்கு முன்னாடியே படிச்சேன். மிர்டிங் லேங். வேற புராணம் பேசி என்ன இடம்யா? வேள்விமலைச்சாறு. நடத்து யாரியா கடவுள்? கடவுள் முருகப்பெருமான். முருகப்பெருமான். ஆமாங்க. முருகப்பெருமான் தோன்றியது எப்படி தோன்றாரு? முருகப்பெருமான் தோன்றியது அதானே இருக்கிறீங்க. 1800 சில்ற கிமுவுக்கு முன்னாடி. இருங்க, கிமு எப்படா முருகன் எப்படா வந்தாரு? சொல்றேன், வரலாறு சொல்லி எல்லாத்தையும் சொல்லு. கிமு முன்னாடி 1800 சில்லறையில ஆரம்ப காலத்திலே பாளையங்கோட்டை என்ற ஒரு ஊர் இருந்தது. முருகனுக்கா? அந்த பாளையங்கோட்டை நகரிலே அற்புதமான ஒரு
மாமனிதர் இருந்தாராம். அந்த மனிதர் ஒரு தெய்வம் எனக்கு வேண்டும் என்று திருப்பரங்குன்றம் சென்றிருக்கிறார். என்ன கதை சொல்றதுக்குள்ளே அப்பா செத்துட்டார். அப்பா எந்திரிப்பா. என்ன கேட்டீங்க? முருகன் தோன்றிய காரணம் என்ன? முருகன் தோன்றினார் நெற்றிக் கண்ணிலே. இன்னைக்கு எல்லா கோயிலுக்கும் முருகன் கோயிலுக்கு போறீங்கல்ல, ஆமா, இதுதான் கேள்வி. ம். எல்லா முருகன் கோயிலுக்கும் போனீங்கன்னா முருகனை மலை ஏறித்தான் தரிசிக்கணும். அண்ணே உங்களுக்கு பதில் தெரியும், நம்ம பகுதியை பத்தி தான் கேட்குறேன், யார் பதில் சொல்லிடுறாங்க. எல்லா முருகன் கோயிலுக்கும் நம்ம மலை ஏறி போய் படிக்கட்டுகளை ஏறி போய் முருகனை பார்க்கலாம். ஏன்? வாழ்க்கையில கஷ்டப்பட்டு வந்தா தாண்டா முன்னேளுக்கு முன்னாடி வந்தாத்தே வாழ்க்கையில முன்னேற முடியுங்கிறத எம்பெருமான் முருகன் எடுத்து காட்டுகிறான். ஆனா ஒரு இடத்துல போய் இறங்கி போய் முருகனை கும்புறமே எங்க? நல்ல கேள்வி. மலையில ஏறி போய் முருகனை கும்புற ஆலயங்கள் இருக்கிற இடத்துல மலையில இறங்கி முருகனை கும்புற கோவில் எங்க? ஐயா நீ சும்மா சொல்லக்கூடாது. சொல்லித்தானே கேட்கிறேன், புரியுதா இல்லையா? மலை அப்படி என்றால் செந்திர ஏரியாவில் எத்தனை நாடகம் ஆடி இருப்பீங்க? நாடகம் ஆடுறா, நாங்க வந்து தெருவுலோட சாட்டி அடிச்சு தர்றோம். இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லல, இருங்க. இந்த இவனத்தை எரிப்பீங்க முதல்ல. இவன் உங்க ரெண்டு என்ன வார்த்தை ஏற்றிப்பிட்டியா? சொல்லுவாருங்க, பச்சை பிள்ளைய போயிட்டு நீங்க. உங்க அப்பா அப்பா எரிப்பா. கொஞ்ச நேரத்துல மாண்டு எரிஞ்சு வந்துட்டார். கதை சொல்லுங்க. எல்லா முருகனுடைய ஆலயத்திலையுமே எப்பொழுதுமே வேல்கள் இருக்கும். ஆனா மலை மீது ஏறி சாமி கும்பிடுவார்கள் அனைத்து முருகன் ஆலயத்திலையும். அம்மா ஒரே ஒரு முருகன் ஆலயத்திலே மலை கீழே சாமி கும்பிடுவார்கள். அந்த இடம், அந்த கோயில் என்ன கோயில்? அதான ப்ரோ? அதான். இதை கேட்டு நான் 5 நிமிஷம் ஆச்சு. கேள்வியை திரும்ப சொல்ல வெக்கம். அப்ப நான் ஏதாவது கேட்டு விடுவேன். எங்க என்ன ட்ரெயினா போயிட போகுது? சொல்லியா கேள்வியை கேட்டது திரும்ப சொல்லவா சொன்ன? கேள்வியா சொல்ல சொன்ன? வரப்ப பச்சை மிளகாய் சாப்பிட்டீங்களா? ஏன் சொல்லுன்னு கோவப்படுறீங்க? பதில் சொல்லுங்க தம்பி. சொல்றான். இல்லைன்னா நீங்களே இப்படி செருப்புட்டு அடிங்க தம்பி ரெண்டு பேத்தையும். கீழே இருக்கக்கூடிய முருகனுடைய ஆலயம் பெயர் என்ன? எத்தனை முருகன் மேலே இருந்தாலும் மலேசியா கூட இருக்கார். மலேசியா முருகன். உலகத்தில் எல்லா நாட்டிலும் இருக்கக்கூடிய முருகன் மலைக்கு மேல. முருகன் கிடையாது, அண்ணன் பிள்ளையார். தம்பியை பத்தி பேசும்போது அண்ணனுக்கு சாமி வந்துருச்சு. கேள்வி கேட்டா சாமி ஆடுறீங்க. இருங்க, சொல்லுங்க. நீங்க சொல்லிருவீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. எத்தனை முருகன் ஆலயம் எங்கிருந்தாலும் இந்த முருகனால தான் இந்த தமிழ் மக்களுக்கே சிறப்பு. எத்தனை தமிழ்நாட்டிலே தலைவர் இருந்தாலும் தமிழ் கடவுள் என்று சொன்னால் எம்பெருமான் முருகன் தான். அவன் எங்கிருந்தா நமக்கு என்ன? கை தட்டலாம். அதே எங்க இருந்தா நமக்கு என்னவா? இப்ப எதுக்கு யாரெல்லாம் கை தட்டினீங்க? தமிழ் கடவுள் முருகனோட பெருமையை சொல்றதுதான் சரிதே. திருப்பரங்குன்றம் போயிருக்கியா? போயிருக்கேன். மதுரையில இருக்கீங்க. ஆமாங்க. மலையில இருக்காரா? இருக்காரு. பழனி போயிருக்கியா? படி ஏறி போ. படி ஏறி தானே போற? ஆமாங்க. ஆனா படியே ஏறாம சம்பந்தலையா ஒரு கோயிலுக்கு போவோம். அது திருச்செந்தூர். ஆமா. அதுவும் சாதாரண இடம்ல தம்பி. 1500 அடி உயரமுள்ள சந்தன மலை. அந்த மலைக்கு பேரு. உலக பிரளயத்துல மேடார் கட்டம் பள்ளமா மாறிடுச்சு. திருத்தணி போயிருக்கியா? போயிருக்கேன். அழகுரியில் போயிருக்கியா? போயிருக்கேன். எல்லாம் மலையில ஏறல. ஆமாங்க. அந்த ஆளுதான் பதில் தெரியல. உன்னைய பார்க்கும்போது உன் முகக்குறி எனக்கு பதில் சொல்லிடுவேன்னு எனக்கு தெரியும். ஆனந்தராசனா சும்மாவா? எந்த ஊர்ல முருகனை கீழே இறங்கி தரிசிக்கிறான்? அதே நான் உன் கூட நாடகத்துக்கு கொல்லடான்னு. சரி, அங்க இருக்கிற முருகனுக்கு பேர் என்ன? முருகன் எல்லா இடத்துலயும் ஒவ்வொரு பேரு. ஆலயம் என்பது ஆங்காங்கே அமர்ந்து மக்களுக்கு மக்களை காப்பது. ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு தெய்வம் உண்டு. ஆமா. அதேபோல் முருகப்பெருமானுக்கு மொத்தம் 6 படை வீடு உண்டு. ஆமா. 6 படை வீடு கொண்ட அப்படின்னு அதற்கு ஒரு பாடல் கூட உண்டு. அந்த பாடல்கள் வழியிலே வந்த அந்த 6 படை முருகனுக்கு திருச்செந்தூரிலே கடல் கரையிலே குடிகொண்டு அந்த கடலை நாடி வரும் மக்களை எல்லாம் காமாடு தலமாடு காத்து கொண்டிருக்கிறார். அந்த கடலோர சன்னதியிலே அமர்ந்திருக்கக்கூடிய அந்த முருகன், அதனை தொடர்ந்து எத்தனையோ மனிதர்கள் மாலை அணிந்து 1 மாதம் மட்டும் கிடையாது, 1.5 மாதம் கூட விரதம் இருந்து
பாத யாத்திரை சென்று பஞ்சாமிர்தம் வாங்கி தரிசிக்கக்கூடிய ஒரு ஆலயமாம் பழனி. அங்கே ஒரு முருகன் அமர்ந்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து எத்தனையோ ஒரு விளக்கு கோவில்களிலே எரிந்தாலும் ஒரு முக்கியமான ஒரு நாளாம் விளக்கு ஏற்றக்கூடிய அந்த நாள் எங்கே அமர்ந்திருக்கிறது அப்படின்னா திருப்பரங்குன்றத்திலே ஒரு முருகன் இருக்கிறார். அநியாயமா நாடுகிற வரைக்கும் இருக்கியாடா. இவன் நாரதர் மப்டியா? சொல்லவே மாட்டியாடா? இருங்க, நீங்க ஒண்ணுதானே கேட்டிய? அம்மா, என் தங்கம் உலகத்துல உள்ள முருகனம் பூரா வரலாறு சொல்றிய ஐயா. ஐயா ஒரு நாள் என் கண்ணுக்கு தெரியாம எங்க பாருங்க. இருந்த நீ இங்க வாவே. நீ இவ்வளவு நாள் இவனை எங்க வச்சிருந்த? அவனுக்கு தாங்க செருப்பு தக்கி கொடுத்துருக்கேன். காலையில தந்துருவாங்க. சொல்லுங்க. செத்த இருக்கல ஆனா மலேசியாவிலேயே ஒரு முருகன் இருந்து தமிழ்நாட்டிலே இருந்து இங்கே வாழ்வாதாரம் குறைவாக வயிற்று பசியின் காரணமாக பிழைப்பிற்காக மலேசியா சென்ற மலேசியாவுல முருகன் எந்த ஊர்ல இருக்காரு? மலேசியாவில் முருகன் இருக்கக்கூடிய இடம் ஆனைக்குன்றம். ஏய், ஆமாங்க, நான் போயிருக்கேன். என்னப்பா போன வாரம் தான் தம்பி, என்ன? மலேசியா போயிட்டு வந்தது உண்மையிலேயே நான் தான். ஆனை குன்றம் கிடையாது. நான் போனேன் ப்ரோ. நீ சொல்லு, முருகன் எங்க இருக்காரு? சோனமன் பவுன் வீட்டுல இருக்காரு. சோனமயம் பவுனு வீட்லையா? எந்த முருகன்டா? ஆமா, எந்த முருகன்? டீ கடை முருகன். நான் யாரை கேட்டுக்கிறேன்? நீங்க எந்த முருகன் கேட்டீங்க? நான் கடவுள் முருகனை கேட்டுக்கிறேன் தம்பி. அவர் நம்மளுக்கு தெரியாதுல்ல. வாடா. பழக்க வழக்கமா இருக்க முருகனை பழக்க வழக்கத்துக்கு கூப்பிடுவாங்க. கேட்டா ராமா நாராயணா. டீக்கடம் யா இந்த பதில் சொல்ல. ராதா, இதுக்குதே நான் என்ன என்ன சொன்னேன்? கேட்டாரு? கீழே போய் வணங்குற முறியன் ஆ, அதை மட்டும் சொல்லு. வா, போ. சொல்லு. ஏன்னா அப்புறம் இங்கனக்குள்ள இருக்கிற முருகனை கேட்குறீங்களா இல்ல எட்டத்துல இருக்கு? எங்கேயோ இருக்காரு சொல்றா. எந்த ஊர்ல கீழே இறங்குறான்? அதை சொல்லி இந்த நான் அப்பயே சொல்லியிருப்பேன். சொல்லுங்க சார். அது தெரியாம தானா? சொல்லுங்க. கீழே அடிவாரத்துக்கு சென்று வணங்கக்கூடிய முருகப்பெருமான் எங்கே இருக்கிறார்? அதான் கேக்குறீங்க. மதுரை மாவட்டம் பலே பலே. திருமங்கலம் தாலுகா. ஆ, திருமங்கலத்துல இருந்து 2 கிலோமீட்டர் தொலைவிலே உள்ள என்ன ஊரு? நத்தம் என்ற ஊரிலே அடியில் சென்று வணங்கக்கூடிய முருகப்பெருமான் குடிகொண்டிருக்கிறார். இவன் மண்டி தீப்பு பத்த வச்சு தீய பத்த வச்சுருங்க. வேணா என்னங்க, மதுரை மாவட்டமாடா? அங்க ஒரு நத்தம் இருக்கு. ஒரு நத்தம் தான் உங்களுக்கு தெரியுமா? நானும் திருமங்கலம் ஏரியாலாம் போய் தானே இருக்கேன். அங்க எங்கடா இருக்கு உனக்கு திருமங்கலத்துல நத்தா? இருக்கு, நத்தம் இருக்குங்க. போயிருங்க கொலக்கசாயிரம். ஏலே இது மதுரை மாவட்டம் நத்தா? நத்த வட்டமா? என்ன சொன்னேன்? அவன் 2 மாவட்டத்தை இணைக்கிறாயா? எல்லாரும் சமம். எல்லா மாவட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே தமிழ் உறவுகள் என்று சொன்னாரே ஐயா, ஐயா, அந்த ஐயா. பாலகன். இங்க வா. இதற்கு நான் கைதட்டலாம். அவன் இணைக்க போராடுகிறான். ஜவர், உனக்கும் பதில் சொல்ல தெரியாது, அவங்களையும் பதில் சொல்ல தெரிஞ்ச அளவுக்கு வளர்க்கல நீனு. இருங்க, எல்லா பதிலும் எங்களுக்கு தெரியும். சொல்லு அப்பா. தெரியும் என்ன? சொல்ல மாட்டேன். ஏன்னு ஏன்? அறிவு சார்ந்த விஷயங்களே எடுத்து கூறுவதற்குத்தான் உங்களுக்கு நாராயணா என்று பெயர் வைத்திருக்கிறார் இந்த மக்கள். பாடலுக்கு பேச்சுகளுக்கு நீங்க. நாங்கள் கோமாளி. சிரிக்க வைக்கிற தன்மை எங்களுக்கு உண்டு. அந்த சிரிக்க வைக்கிறதுனால தான் என் தம்பியை இந்த ஒரு 7-8 பேர் மண்டையை தூக்கிட்டு இருக்காங்க. சரிங்க, நான் வந்து உங்கள்ட்ட புராணத்துல கேட்கல. ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் கேட்கவா? விவசாயிங்க தானே? ஆமா, அதை பத்தி கேட்டா பதில் சொல்லுவீங்களாயா? இது நாங்க பரம்பரையே விவசாயம். விவசாய குடும்பம் தானே? அதெல்லாம் சரி. 2 பேர் பேசிக்கிறாங்க. எப்படி? 2 பெண்கள். ஓ. ஒரு பொம்பளை கேட்கிறா, அடியே வாளால தண்ணி குடிச்சு தலையால புள்ள வைக்கிறவளே உன் புருஷன் எங்கடின்னு கேட்டாலும். ஓகே. எப்படி? வாளால் தண்ணி குடிச்சு தலையால புள்ள வைக்கிறவளே உன் புருஷனை எங்கடின்னு கேட்டுருக்கா. அதுக்கு அவ சொன்னாலும், அடியே ஊரா போய் புள்ள வைக்கிறவளே உன் புருஷன் எங்கடின்னு கேட்டாலும். ஓ, அவங்க மொத்தம் 2 பொம்பளைக்கு புருஷே இல்ல. சரி. இதுக்கு என்ன அர்த்தம்? வாளால தண்ணி குடிச்சு தலையால புள்ள பெத்தவளே உன் புருஷனை எங்கடி அப்படின்னு ஒரு பொம்பளை கேட்டிருக்கா. ஆமா. இன்னொரு பொம்பளை ஊரா இன்ன இடம் தெரியாம போய் புள்ள வைக்கிறவளே உன் புருஷன் எங்கடின்னு கேட்டாலும் அந்த பொம்பளை. ஆனா 2 பேத்துக்கும் புருஷன் இல்ல. இல்ல. இதுக்கு என்ன அர்த்தம்? நாத்து. என்ன நாத்து? சொல்லு, அர்த்தம் சொல்லு. நாத்து அப்படின்னா நாத்துலயே பல வகை நாத்து உண்டு. ஐயா, நான் தவறங்குறிச்சி வரைக்கும் போயிட்டு வரேன்.
சேசியலு கல்சரை அப்புறம் சொல்லு. தமிழ்நாட்டுல பிறந்தவங்க தமிழ்நாட்டுன்னு சொல்லு. சொல்லுங்க எப்படி. சம்பநாத்து. ஓஹோ. ஏ சம்பநாத்து காத்து மச்சான் சல்லுன்னு தான் வீசுதுங்க அங்கம் பூரா எத்தனை நானே. ஏய் வாங்கடா பதில சொல்லுங்க நேரம் ஆகுது. எத்தனை நாற்றுக்கள் இருந்தாலும் பருத்தி, பூச்செடி, சோளம், கம்பு, எத்தனை நாற்றை இந்த சம்சாரி பாவனாலும் இந்த சம்சாரி கர்ணன் அல்ல. ஒரே ஒரு நாற்றை பாவனதுனாலதான் உலகத்துக்கே பசிய போக்கி கொண்டிருக்கிறான் தமிழன். அதுதான் நெல்லு நாற்று. நாற்றுனா என்ன, நெல்லு நாத்துனா அதுக்கு மட்டும் முதல்ல பதில சொல்லு. சும்மா விதையை தூவி முளைப்பது நாற்று. நெல்லுகளை கொண்டு வந்து நமக்கு அரிசியா தருவதுதான் நெல்லு நாற்று. வேற 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 ஏற்கனவே 713 வேற. நீ போதும்டா. உங்க பேர் என்ன? கதையின் சாரம்சம். ஆரதரே உங்களுக்குன்னு ஒரு பேர் இருக்கு, இவங்கிட்ட பேசி கெடுத்துக்கிறாங்க பேரை. பூரா லூசு குதிமை. ஆனா கை விடுங்க, கை விடுங்க. வாழ்த்துக்கள். நீங்க எல்லாம் வாழ்க வளமுடன். உங்களுடைய தொழில் என்ன முன்னேற வாழ்த்துக்கள். என்ன சிரிக்க வைங்க. ஒரு விஷயம் நான் ஒரே விஷயம் சொல்றீங்க. இந்த உலகத்துல நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா பணங்காசோட இருந்தா தான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும்னு இல்ல. இந்த பூமியில பிறந்த ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் சிறப்பா இருக்கணும்னா ஒரே விஷயத்தை கடைபிடிச்சா போதும். என்ன? அடுத்தவனுக்கு அடுத்த அந்த கெடுதல்ல இருந்து வரக்கூடிய இன்பத்தை மட்டும் நம்ம ஏத்துக்க கூடாது. அவனவன் வாழ்க்கையை வாழ்ந்தால் அந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். எல்லாத்தையும் சிரிக்க வைக்கிற நீங்களும் ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான். அதெல்லாம் சரி நல்லாத்தையும் பண்றீங்க. இனிமேல் முதற்கொண்டு என்னிட்ட கேள்விங்கிற இடத்துக்கு நீங்க கேட்க சொல்லக்கூடாது. அடுத்த மேடையில் வச்சுக்கிறேன். நேரம் இல்ல, அதனால விட்டுட்டு போறேன். உங்க பேர் என்னங்க? ஐயா கதையின் முறைப்படி உங்க பேர் என்ன? வீரத்தேவன். அப்பா பேரு? அப்பா சோனகருப்பா. நம்பிராஜ் சேங்கமாரன். அம்மா பேரு? நங்கி மோகினி. அண்ணன் தம்பி நீங்க எத்தனை பேரு? 7 பேர். நீங்களா சோத்துக்கு என்னடா பண்றீங்க? ஊறுகாய தொட்டுக்கிட்டு கஞ்சி குடிப்போம். இல்ல உள்ள ஏதோ சத்தம் கேட்டுச்சு. அதே வள்ளி 2 சத்தம் கேட்டுச்சு தம்பி. அது காஞ்சிகரப்புல ஒண்ணுக்கு இருந்துச்சு. அந்த சந்தான லட்சுமி எங்க தோழி பிள்ளை. 2 பெண்களா? ஒண்ணு தங்கச்சி வள்ளி, இன்னொன்னு என்னுடைய தோழி பண்ணு. இப்ப பெண்கள்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு ஆர்வம். என்ன ஆர்வம்? சந்தித்து ஆசீர்வாதம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு அழைத்து வருகிறோம். அழைத்து வாருங்கள். ஒரு 200 இருந்தா கொடுங்க. ஏண்டா நைன் பண்ணி விடுறேன். அத நான் எப்படி சொல்லியிருந்தா நீ கேட்கணும்னா அழைத்து வருகிறீர்கள் வாருங்கள் அப்படின்னா அது தமிழ் எப்படி சொல்லுவான்? கூட்டி வருவார் அப்படின்னு உன்னை சொல்லியிருந்தாதே நீ காசு கேட்கணும். இப்ப நான் உன்னை அழைத்து வாருங்கள் செந்தமிழ்ல தான் உரையாடி இருக்கேன். அது அப்பா சொல்லியிருக்காங்க, செந்தமிழ்ல வந்தாலும் ஆங்கிலத்துல வந்தாலும் காசு வாங்காம எங்கேயும் அனுப்பாரு. நான் ஆசீர்வாதம் தாண்டா பண்ண சொல்லியிருக்கேன். கூப்பிடுங்க. அதுவரை நான் எங்க என்ன செய்ய வேண்டும் தம்பி? அது வரைக்கும் ஒரு ஆயில் மசாஜ் ஒன்று போட்டு விடு. நல்லா எண்ணெய் விழுவலன்னு தடக்கி. சாமி நினைச்சானா பள்ளிக்கூடத்தில் சேர்க்க போறான்னா கூட பிறந்துட்ட எப்பிரவி கூட்டுக்கிளி போல வந்தவனா ஒரு நாளும் பிரியாத தம்பிகளே அண்ணா பிறந்தேனடா என்ன செய்வேன் நானும் இந்த பிரிவு கோமடா என்ன செய்வேன். கண்ணை சந்தனம் அழகு பெண்ணை ஓடியாடா. கண்ணே ஏன் அழைத்து கருப்பு குயிலே சொல்லுங்க. நம்ம இடத்துக்கு மேலோகத்துல இருந்து மேல இருந்து நாரதர் வந்திருக்காரு. அவர் நல்லா தானே பேசுறாரு, என்னென்னமோ கேட்கிறாரு. ஏதேதோ சொல்லி பார்த்தேன் சொல்லிட்டீங்கல்ல. ஆமாத்தா உன்னைய பார்க்கணும்.